इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. இதானீம் இப்போ நம்ம யாக்ஞவல்க்ய ஸ்மிருதியில விவகாராத்தியாயத்துல 5வது ஸ்லோகத்துல இருந்திருக்கோம். அதாவது யாராவது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு தர்மத்துக்கு விரோதமாக ஆச்சாரத்துக்கு விரோதமாக ஸ்மிருதிக்கு விரோதமாக இன்னொருத்தருக்கு ஏதாவது ஒரு அபகாரம் பண்ணிட்டாருன்னு சொன்னா அப்ப அவர் ராஜா கிட்ட முறையிடுவார் இல்லையா. முறையிடுதல் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு தீர்ப்பு வர வரைக்கும் அந்த ஒரு காரிய கலாபத்துக்கு விவகாரா அப்படின்னு பேரு அப்படின்னு சொன்னா இந்த ஒருத்தர் பாதிக்கப்பட்டவர் ராஜா கிட்ட சொல்றார். உடனே எல்லாம் யுக்தமா அயுக்தமா எல்லாத்தையும் கேட்டுண்டு நல்லா புரிஞ்சுண்டு ராஜாவோ இல்ல ராஜா சபையில இருக்கக்கூடிய அந்த பிராட் விவாகமோ இல்ல வேற ஒருத்தர் அதுக்கு உண்டான இந்த பதவியில உண்டான அதிகாரிகிட்டையோ இந்த விஷயங்கள்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவர் யுக்தம் அயுக்தம் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சொல்றவர் ஒரு நிஜமாலுமே பாதிக்கப்பட்டவர் தானா அப்படின்னு அதை உணர்ந்துண்டு அதை யார் மேல புகார் சொன்னாரோ அந்த புகாருக்கு உள்ளானவரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரகரணத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுலயும் இன்னும் ஒரு ஸ்லோகம் அந்த வியாக்கியானத்திலேயே ஒரு ஸ்லோகம் பாக்கி இருக்கு. அதே இன்னைக்கு பார்த்துக்கலாம். காலம் தேசஞ்ச விஜ்ஞாய காரியாணாஞ்ச பலாபலே அகல்யாதீனாமபி ஷனைஹி யானைஹி ஆஹ்வானயேத் நிருபஹ ஞாத்வா அபியோகம் ஏபி ஸ்யுஹு வனே பிரவ்ரஜிதாதயஹ தானபி ஆஹ்வானயேத் ராஜா குரு காரியேஷு அகோபயன். இப்படி அழகா சொல்றாரு பாருங்க. முதல்ல புகார் ஒருத்தர் கொடுக்கிறாருன்னு சொன்னா இந்த புகாருக்கு உள்ளானவர் யாரு? அவர் ஒரு முக்கியமான வீட்டுல விவாகம் சென்றிருப்பார். இவருடைய கம்ப்ளைண்ட் பார்த்தோம்னு சொன்னா ஒரு சின்ன கம்ப்ளைண்டா இருக்கு. அவரை விசாரிக்க வேண்டியதுதான், விசாரிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல. இந்த சமயத்துல விசாரிக்கணுமா வேண்டாமா? வீட்டுல ஒரு பெரிய விவாகம், பொண்ணுக்கு விவாகம் பண்ணி வைக்கிற சூழல் இருப்பார். ஒரு பாதிக்கப்பட்டவர் ஒரு சின்ன, அதாவது என்னன்னு சொல்ல எல்லாருக்கும் அந்த துக்கம்ன்றது எல்லாருக்கும் சமானம் தான். ஆனா எந்த சமயத்துல கூப்பிடணும், ஒரு விசாரிக்க கூடாதுன்னு சொல்லல. பலாபலே காரியானம் பலாபலே இந்த காரியத்தினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு தூரம் இருக்கு, அதாவது புகாருக்கு உண்டான அந்த முக்கியத்துவம் எவ்வளவு தூரம் இருக்கு, புகாருக்கு உண்டான அமுக்கியத்துவம் எவ்வளவு தூரம் இருக்கு, அந்த காலம் என்ன, கால சூழ்நிலை எப்படி இருக்கு, தேசம் என்ன, இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு பெரிய புகாரா இருக்கும். ஆனா பாதிக்கப்பட்டவர் பெரிய புகார் கொடுத்திருப்பார். ஆனா அந்த புகாருக்கு உள்ளானவர் ஒரு பெரிய நோயாளியா இருப்பார். ஆனா புகார் அதை விட பெருசா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? நோயாளி இருந்தா அவளை அர்ஜென்டா அவர் ஆயுஷன் விசாரிக்க கூடாதுன்னு இதுக்கு முன்னாடி பார்ப்போம். ஆனா இப்ப என்ன சொல்றார்? அகல்யாதீனாமபி ஷனைஹி
யானை வண்டியிலேயாவது வச்சு அவரை பொறுமையா கூட்டின்னு வந்து பெரிய கேஸா இருக்கும். அது அவரை விசாரிக்கலன்னு சொன்னா அந்த ஊருக்கே கெடுதலாயிடும். அப்படி ஒரு கேஸா இருக்கும். அப்ப அந்த மாதிரி சமயங்கள்லாம் என்ன பண்ணணும், நோய்வாய்ப்பட்டவராக இருந்தாலும் வயதானவராக இருந்தாலும் சரி, அவரை வண்டியிலேயாவது வச்சு பொறுமையா கூட்டின்னு வந்து விசாரிக்க வேண்டியது அப்படின்னு ராஜாவுக்கு உண்டான தர்மத்தை இந்த ஸ்லோகத்தை சொல்றாங்க. அப்புறம் அந்த காலத்துல பெரிய பெரிய சன்னியாசிகள் பிரவ்ரஜிதாதயாக பெரிய சன்னியாசிகள்லாம் இருப்பாங்க பணத்துல. அவ மேல ஒரு புகார் வந்திருக்கு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்றது, இந்த புகாரினுடைய முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சுட்டு அபியோகம் ஞாத்வா ஏபி ஸ்யுஹு, யாராவுன்னா இருக்கட்டும், பணத்திலே சன்னியாசியாக இருந்தா கூட இருக்கட்டும், ஏபி ஸ்யுஹு பிரவ்ரஜிதாதயாக யாருன்னா இருக்கலாம், இருந்தாலும் அவன் மேல உடனே கோபப்பட்டு உடனே பண்ண விட கோபப்பட்டா என்ன ஆயிடும், ராஜாவுக்கு திரும்பிடும். அப்படியே அவர் சன்னியாச தர்மத்தை வெற்றக்கூடியவர் இவர், அதனால சன்னியாசியை பார்த்தாவே பிடிக்க மாட்டேங்கிறது, சன்னியாசி கூப்பிடுறாரு அப்படின்னு பிரச்சாரமாகி அந்த தேசத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ராஜாவை பக்கமா திரும்பிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. குரு காரியத்துக்கு பெரிய விஷயமா பெரிய விஷயத்தை விசாரிக்கிற சந்தர்ப்பத்துல அப்போ பையன் கோபப்படாம ராஜா என்ன பண்ணான், இந்த மனத்திலேயே இருந்தாலும் சரி அந்த சன்னியாசி பொறுமையா நாம ஒரு முறை பார்க்கலாம், விசாரிச்சுக்கலாம், அந்த மேல புகார் இருக்கு, முறை நேரில் பார்க்கலாம், அவன் பொறுமையா கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியது அப்படின்னு சொல்றான். அபியோகம் ஞாத்வா, விசாரிக்கவே கூடாதுன்னு எங்கேயும் சொல்லல. தர்மசாஸ்திரம் புரிஞ்சுக்கணும். சன்னியாசியா இருந்தா விசாரிக்க கூடாது, நோய்வாய்ப்பட்டவனா இருந்தா விசாரிக்க, அதுக்கு டைம் கொடுக்கலாம். பெரிய அதாவது சின்ன கேஸா இருந்தா டைம் கொடுக்கலாம், பெரிய கேஸா இருந்தா பொறுமையாவது அழைச்சிட்டு விசாரிக்க வேண்டியதுன்னா ராஜாவுக்கு சொல்லியிருக்கா. அபியோகம் ஞாத்வா ஏபி கணே பிரவ்ரஜிதாதயா தானபி குரு காரியேஷு அகோபயன்னன் ராஜா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். சரி, இதுவரையும் புகார் கொடுத்தவர், புகாருக்கு உள்ளானவர், அவரை கூட்டிட்டு வர வேண்டியது. அப்படி யார் யாரெல்லாம் கூட்டிட்டு வரணும், யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டவளாக இருந்தாருன்னா அவளை அப்புறமா பொறுமையா பார்த்து கூட்டிட்டு வர வேண்டியது. ஆனா எப்படியாவது தேசம் காலம் பலாவலே சர்வம் விஜ்ஞாய ராஜா விவகாரம் பற்றே அப்படின்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் ஆசேத வியவஸ்தா, பே ஆர்டர் அப்படின்னு சொல்றா இல்லையா, அதை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஆசேத வியவஸ்தா அதுவும் இந்த இந்த 5வது ஸ்லோக சந்தர்ப்பத்திலேயே பார்த்துக்கலாம். அது நாரதர் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதெல்லாம் கோட் பண்ணி மிதாட்சரா வியாக்கியானத்துல சொல்றாங்க. ஆசேத வியவஸ்தாபி அந்யதைவ சித்தா, அர்த்ததா சித்தா, அந்யதா இது ஆசேத வியவஸ்தாபி இந்த பிரகரணத்திலே சாதாரணமாகவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க. யார் யாருக்கெல்லாம் பே ஆர்டர் பண்ண வக்தவ்யே அர்த்தே ஹி ஆதிஷ்டந்தம் உத்கிராமந்தம் தத்வசः ஆசயதயே விவாதார்த்தி யாவத் ஆஸ்தான தர்சனம். அதாவது ஒரு அர்த்தி, அதாவது புகார் கொடுத்தாச்சு, ராஜா சொல்லியாச்சு வாப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. இவன் வரமாட்டேங்கிறான், நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கிறவனா உனக்கு ஸ்டே ஆர்டர் பண்ணும். நீ எதுவும் பண்ணக்கூடாது, ராஜ்யத்துல எந்த பிசினஸும் பண்ணக்கூடாது, கோர்ட்ல
நேரடியா ஆஜராகிற வரைக்கும் எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது அப்படின்னு இதுதான் ஆசேத வியவஸ்தான்னு பேர். வக்தவ்யே வக்தவ்யே அர்த்தே, எனக்கு அதாவது அவன் புகாருக்கு உள்ளானவனாக ஆயிட்டான். நீதி பத்தி நீதி அதிபதி கூப்பிடுறான், ஜட்ஜி கூப்பிடுறான், வந்து நேரில் வந்து ஆஜராக வேண்டியது அப்படின்னு சொல்றான். முன்னாடியே சாதாரண தர்மசாஸ்திரத்துல அந்த விதி இருக்கு. படம் செய்யலன்னு சொன்னா ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்ல 1 வாரம் பொறுத்துக்கலாம். எப்ப பார்த்தாலும் 5 வருஷம் 6 வருஷம் கணக்கா வரலன்னு சொன்னா அவருக்கு என்ன பண்ண வேண்டியது? ஆபேதகே, அவனுக்கு தடை போட வேண்டியது. யாவர் ஆத்மான தர்சனம், அவ்வளோ நாள் வந்து கோர்ட்ல வந்து ஆஜராகலையோ அவ்வளவு நாளைக்கு ஸ்டே ஆர்டர். இந்த ஸ்டே ஆர்டர்ன்றது 4 வகை. தான ஆபேதா, அதாவது இந்த க்ஷேத்திரத்திலேயே இருக்க வேண்டியது. ஸ்டேஷன்லாம் 15 நாள் வந்து கையெழுத்து போடுறா இல்லையா, அதுக்கு பேர் ஸ்தான ஆபேதா. அந்த ஸ்டே ஆர்டர் வேற டிஸ்ட்ரிக்டு போகக்கூடாது, வேற கிராமத்துக்கு போகக்கூடாது, அங்கேயே இருக்கணும். இதுக்கு பேரு ஸ்தான ஆபேதான்னு பேர். காலக்கிருத்தா, 15 நாள் இங்க வந்து ஸ்டேஷன் வந்து கையெழுத்தப்பட வேண்டியது அப்படின்றது கால ஆபேதா. அதுக்கு அடுத்தது வந்து பிரவாகாத் கர்மண கதா, பிரவாச ஆசேதா. அதே மாதிரி பிரவாசம்னா தங்குற இடத்தை பொறுத்து ஆசேதா. கர்மனா, தொழில் விஷயங்கள்ல தடை, ஸ்டே ஆர்டர். இப்படி 4 விதமான ஆசேதங்கள் இருக்கு. இந்த ஆசேதம் வந்து ஆசேதை அப்படின்னா தடை, அதாவது ஸ்டே ஆர்டர் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது இதை மீறக்கூடாது. யாருக்கு ஸ்டே ஆர்டர் கொடுத்திருக்காளோ அவ வந்து ஸ்டே ஆர்டரை மீறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சதுர்வித தியாக் ஆசேதா ஆசித்தா. ஆசித்தான்னா அந்த ஸ்டே ஆர்டருக்கு உள்ளானவன், அவன் வந்து தம் ஆசேதம் ந விலங்கையே, ஆசேதத்தை தாண்டக்கூடாது, மீறக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஒருவேளை அந்த ஸ்டே ஆர்டர் காலத்திலே ஆசேத காலே ஆசித்தா ஆசேதம் யா அதிவர்த்ததே, ஒருவேளை மீறிட்டான்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, ஆசேத தடை இருக்கு, இங்க இந்த 15 நாள் இந்த ஊர்ல தான் இருக்கணும், வெளியூர் போகக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. மீறி போறான்னு வச்சுக்கோங்க, அந்த 15 நாள் மீறி போயிட்டான். அப்போ அவனுக்கு என்ன பண்ணணும்? சக வினேயா, அவன் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டியவனாக ஆகிறான். அதே மாதிரி அந்யதா குர்வன்னு ஆசேதா, தடைய ஃபாலோ பண்றான், ஆனா வேற மாதிரி ஃபாலோ பண்றான், அதாவது வேற மாதிரி புரிஞ்சு அவன் மாதிரி பண்றான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கும் இந்த தண்டனை உண்டு. தண்டபாக் கவே சக வினேயா அந்யதா குர்வன் ஆசேதம் அந்யதா குர்வன் யஹ வர்த்ததே கோபி தண்டபாக் கவே அப்படின்னு சொல்றான். சரி, இப்பெல்லாம் வந்து 4 விதமான ஆசேதம் சொல்லியாச்சு. இந்த ஆசேதையை தடையை யார் மீறானோ அவனுக்கு தண்டனை, அதுவும் சொல்லியாச்சு. இப்போ இந்த ஆசேதையெல்லாம் ஒரு சில பேருக்கு பொருந்தாது, இந்த சமயத்துல பொருந்தாது. எந்த சமயத்துல அப்படின்னு கேட்டோம்னா, நாராயணா நதி சந்தார காந்தார துர்தேச உபப்ளவாசு, நதியில மாத்திட்டார், நதியில போயிட்டாரு, பெரிய நதியை தாண்டிட்டு இருக்கார். கோர்ட்ல வந்து அவன் காடு வந்துச்சு, இந்த க்ஷணத்தை வந்து அவன் எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்துல இருக்க வேண்டியது. இப்போ நதியிலே இருப்பானா? இருக்க முடியாது இல்லையா? இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனுக்கு பொருந்தாது. இப்போ இந்த ஊர்ல பெரிய புயல் வரப்போறது,
இந்த ஊர்லயே இருக்கணும்னு சொல்லியாச்சு. இந்த நம்ம போயிட்டு போங்க அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அந்த சமுத்திர தீரத்துல அங்கேயே இருக்க வேண்டியது, ஒரு மாசத்துக்கு அங்கேயே இருக்க வேண்டியதுன்னு அப்படின்னு ஒரு ஸ்டே ஆர்டர் வந்தது. பெரிய சுனாமி வரப்போறதுன்னு சொன்னா இல்ல கோர்ட் ஆர்டர் சொல்லியாச்சு இங்கேதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இதுல ஃபாலோ தான் பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? அப்போ அந்த மாதிரி துர்தேச உபப்ளவாதிக்கம் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல இந்த கோர்ட்டினுடைய ஆர்டரை நாம மீறலாம். நதி சந்தார காந்தார காந்தாரன்னு வனம், வனத்துல பெரிய அடர்ந்த வனத்துல போயிட்டு இருக்கான். அவனுக்கு ஸ்டே, அவன் மேல ஒரு புகார் வந்து அவனுக்கு ஸ்டே ஆர்டர் கொடுத்தாச்சு. இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே இருக்க வேண்டியது வந்து காந்தாரத்துல போயிட்டு இருக்கான், வனத்துல போயிட்டு இருக்கான். இப்போ அங்கே இருக்க முடியுமா? அவனால இருக்க முடியாது இல்லையா? அப்போ அப்பேற்பட்டவனுக்கு இந்த ஆசேதம்ன்றது கிடையாது. நதி சந்தார காந்தார துர்தேச உபப்ளவாதிஷு ஆசித்தம் பராசேதம் உத்கிராமன் அபராஜ்யா. ஒருத்தர் வந்து புகார் கொடுத்து ஸ்டே ஆர்டர் கொடுத்துட்டார். நம்ம இப்போ வனத்துல இருக்கோம், மீறினாலும் நாம வந்து தப்பு செஞ்சவாளா ஓம் அப்படின்னு ஆசித்தம் எஜபி ஆசித்தா ஸ்டே ஆர்டருக்கு உண்டானவர் தான் அவர். இருந்தாலும் மத்தவா கொடுத்த அந்த ஆசேதத்தை மீறினாலும் அபராதம் அது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நிவேஷ்டு காமஹா ரோகார்த்தோ யக்ஷு வியசனே ஸ்திதः அபியுக்த ததா அன்யேன ராஜகார்யோத்யதः ததா கவாம் பிரச்சாரே கோபாலாः தஸ்யாவாபே கிருஷிவலாः சில்பினச்சாபி தற்காலம் ஆயுதியாச்ச விக்கிரகே. இவ்வாறு கூட ஒரு வேலை ஸ்டே ஆர்டர் வந்தாலும் இவ்வாறும் அந்த க்ஷணத்துல மீறலாம். அப்படி மீறினால தண்டனைக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு இந்த சொல்றாங்க. நிவேஷ்டு காமஹா அப்படின்னா என்ன? இப்ப வந்து பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருந்து கிரகஸ்த ஆசிரமத்துக்கு போகிறார். அதாவது விவாகம் நடக்க போறது. இப்போ இந்த மயிலாப்பூர்ல இருக்கார், அவர் அங்கதான் இருக்கணும்னு சொல்லியாச்சு. அவர் விவாகத்துக்கு காஞ்சிபுரத்துல பொண்ணு எடுத்திருக்கார், காஞ்சிபுரத்துல விவாகத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கார். அங்க போனோம்னா போயிட்டு வரலாம். மயிலாப்பூர்ல இருந்து விவாகத்துக்கு அங்க போயிட்டார், அதனால மீறிட்டார், ஆதேசம் இருந்து மீறிட்டார் அப்படின்னு சொன்னா அது தண்டனைக்கு உள்ளாக்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. நிவேஷ்டு காமம், அந்த ஆசிரமத்துல இருந்து வேற ஆசிரமத்துக்கு போறாங்க. அதே மாதிரி ரோகான்னு நோய், நோயினால பீடிக்கப்பட்டவர். அவர் வந்து இங்க காஞ்சிபுரத்துல ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கார். ஆனா சென்னையில தான் ஹாஸ்பிட்டலும் நல்ல பெரிய காவேரி ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கதான் இருக்கு. இப்ப அங்க வந்து வைத்தியம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் மீறிதான் ஆகணும், அந்த ஸ்டே ஆர்டர் மீறிதான் ஆகணும். அப்படி மீறும் பட்சத்தில் அவருக்கு அந்த தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ரோகார்த்தா இயக்ஷுகு, இயக்ஷுகுன்னா யாகம் பண்ணி வைக்கணும் இல்ல பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவர். நடராஜல மயிலாப்பூர்ல இருக்கா, அவரை நதி தீரத்துல யாகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காரு. அவர் மேலேயே ஒரு கேஸ், அதனால அவருக்கு ஸ்டே ஆர்டர் கொடுத்துட்டாங்க, இங்கே இருக்க வேண்டியது. அவர் யாகம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்பேற்பட்டவருக்கு அந்த ஸ்டே ஆர்டர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவான். அங்கிருந்து அதை மீறினாலும் தப்பு கிடையாதுன்னு சொல்றாங்க. வியசனே ஸ்திதா, வியசனே ஸ்திதா அப்படின்னு என்ன அப்படின்னா ரொம்ப துக்கத்துல இருக்கிறோம். ஆத்துல யாராவது இறந்து போயிட்டா, அதனால அவன் வந்து கொஞ்சம் மனசாந்திக்காக இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு அவனை கொஞ்ச நாள் வச்சிருந்து திருப்பி அந்த ஊர்ல வைக்கலாம் அப்படின்னு இருக்கும். வியசனே ஸ்திதா, இப்பேற்பட்டவா நிவேஷ்டு காமஹா ரோகார்த்தா வியசனே ஸ்திதா இயக்ஷு, இப்பேற்பட்டவா அபியுக்தா
ஒருவேளை புகாருக்கு உண்டானவர்களாக ஆகியிருந்தால் அவருக்கு இந்த ஆசேதம் மீறினாலும் தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி ஒரு ராஜாவினுடைய ஆபீஸ்லயே வேலை பண்றாங்க. அவர் மேலேயே ஒரு புகார் வந்திருக்கு. அவர் இந்த ஊர்ல இருக்காங்க. ஆனா ராஜாவினுடைய காரிய விஷயமாவே வெளியில போறாரு. அப்போ அந்த ஆசேஷன்றது மீறிட்டார்னுட்டா கூட அதுல தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ராஜகாரியோத்யதா அபியுக்தா பவதி சேதபி, அந்த புகாருக்கு உண்டானவளாக இருந்தாலும் அவருக்கு தோஷம் கிடையாது. தோஷம்னா என்ன தோஷம் கிடையாது? தண்டனை எதுவும் கிடையாது. அந்த ஆசேதத்தை மீறினாலும் தண்டனை எதுவும் கிடையாது அப்படின்னு. இந்த மாதிரி கவாம் பிரச்சாரே கோபாலா, அவர் ஒருத்தர் கோபாலகா மாடு மேய்க்கிறவர், அவர் மேல ஏதோ ஒரு புகார், ஒரு அந்த ஊர்லயே இருக்க வேண்டியதுதான் இருந்தது. ஆனா நிறைய அந்த மாடு மேய்க்கிறவர்னா மாடெல்லாம் கூட்டிட்டு புல்லு எங்க இருக்கோ அங்கதான் வேற ஊருக்கு தான் அழைச்சுன்னு போனோம். ஒரு அழைச்சுன்னு போறாருன்னு அதனால ஒரு வேற ஊருக்கு எல்லா ஊர்ல இருக்கிற எல்லா மாடையும் எடுத்துன்னு போறாரு. அப்போ அப்பேற்பட்டவருக்கு இந்த ஆசேதை என்பது தடை கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி சத்திய ஆவாபே கிருஷி பலா, அறுவடைன்னு சொல்றா இல்லையா, விவசாயிகள் அறுவடை பண்றோம். இந்த ஊர் வெளியூர்ல ஒரு போயிட்டு அங்க போயிட்டு அறுவடை பண்ணணும். அவளுக்கும் இந்த ஆசேத விவசாயம் என்பது கிடையாது. பாருங்க எவ்வளவு அந்த காலத்திலேயே இது எங்க சொல்லியிருக்கா, நாரதர் சொன்னது. இதெல்லாம் நாரத ஸ்மிருதியில சொன்ன விஷயம். புகாருக்கு உண்டானவராக இருந்தாலும் வாழ்க்கை எவ்வளவு சௌகரியங்கள் இந்த சட்டம் நம்மளுடைய சட்டம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எங்களுடைய வேலைகளுக்கு விரோதம் இல்லாம இந்த ஆசையத்தை பாலனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில்பினி, சில்பி கோவிலுக்கு சிலைகள்லாம் செதுக்கி தர்றவர், அவருக்கும் இந்த இது கிடையாது. ஆயுதியா, ஆயுத ஜீவினா, யோத்தாரா, யுத்தம் பண்றவன், வெளியூருக்கு போய் யுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கு. ராஜா ஆனா அவர் மேலே ஒரு புகாருக்கு உண்டாகி இந்த ஆசையை இருந்தாலும் யுத்தம் வரச்சு போய் தான் ஆகணும். வேற வழி இல்லைன்னா தேசத்தை காப்பாற்ற முடியாது. அதனால ஆசேதத்தை மீறினாலும் தோஷம் கிடையாது. ஆசேதா, ஆசேதா, ஆசேதா ராஜ ஆக்ஞையா அவரோதா அப்படின்னு. அதாவது ராஜாவினுடைய கட்டளையின் பேரில் எந்த தடை ஏற்படப்பட்டிருக்கிறதோ அந்த தடைதான் ஆசேதகான்னு பேர். ராஜ ஆக்ஞையா, ராஜாவினுடைய கட்டளை, ஆர்டர் இருக்கணும், கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கணும்னு அர்த்தம். ஸ்டே ஆர்டர் இருக்குன்னா கவர்மெண்ட், அந்த நீதிபதி, நீதி அதிபதி அவர் சொல்லியிருக்கணும், அவருக்கு சைன் பண்ணி இந்த லெட்டர் இருந்தாதான் ஸ்டே ஆர்டர். உங்களுக்கு ஸ்டே ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா யாரும் கேட்டீங்க. அந்த மாதிரிதான் இங்கேயும் ராஜா ஆக்ஞையா, ராஜா சொல்லிட்டார் இங்கேதான் இருக்கணும் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதுதான் ஆசேதா. ராஜ ஆக்ஞையா அவரோத. அகல்யாதயா புத்திராதிக்கம் அந்யம் வா சுசுதம் பிரேஷயிஷ்யந்தி ந தே பரார்த்தவாதி. யோ ந பிராதா ந பிதா ந புத்திரः ந நிஜோககிருத் பரார்த்தவாதி யாது விவகாரேஷு விபூதன். அதாவது நோய்வாய்ப்பட்டவர் புகாருக்கு உள்ளாயிட்டார். அவரை ராஜா கூப்பிட்டுருக்கார் அவங்க செய்யறதுக்கு. அவர் ஒருத்தரை அனுப்புறாரு, தன்னுடைய பையனையோ இல்ல தன்னுடைய நண்பரையோ அனுப்புறாரு. இவ பரார்த்தவாதி கிடையாது. புத்திரனும் சரி நண்பனும் சரி யாருக்காக வராலோ அவளுக்கு சாதகமா தான் இருப்பாரு. பரார்த்தவாதி கிடையாது. அதாவது ஆப்போசிட் பார்ட்டிக்கு
புத்திரனும் அவருடைய நண்பனும் சாதகமா சொல்லுவான்னு கிடையாது. புகாருக்கு உண்டானவர் யாரோ அவருக்கு சாதகமா தான் அந்த புத்திரனும் அவருடைய நண்பனும் சொல்ல போறான். அதனால அவ சொல்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரு அண்ணன் தம்பி கிடையாது, யாரு அப்பா கிடையாது, புத்திரனும் கிடையாது, தன்னுடைய வேலைக்காரனும் கிடையாது, மித்திரனும் கிடையாது, யாரோ ஒருத்தன் அவனுக்காக நான் வரேன் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன நண்பனும் கிடையாது, யாரோ ஒருத்தர் அப்படின்னு சொல்லினா அவர் பரார்த்தவாதி ஆயிடுவார். ஏன்னா எதிராளி ஏதாவது கொஞ்சம் பணத்தை கொடுத்து எனக்கு சாதகமா சொல்லுன்னு சொன்னா சொல்லிட போறாரு. அப்பேற்பட்டவர் சம்பந்தமே இல்லாதவர் இவருக்காக சொன்னா ஆஜரானா அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர். அது மட்டும் இல்ல, விவகாரேஷு விப்ருவன் முதல் நாள் வரும்போது இவருக்கு சாதகமா சொல்றது, அடுத்த நாள் திருப்பி விசாரிச்சா எதிர்பட்சக்காரருக்கு சாதகமா சொல்றது, இந்த மாதிரி சொல்ற ஆளை குறித்து உள்ளப்பட வேண்டியது. பரார்த்தவாதி தண்டியாக சித்தியாது விவகாரேஷு விப்ருவன் நாரத வச்சனா. அப்படி இந்த ஸ்லோகத்துல புகார் கொடுக்கணும், புகாருக்கு உள்ளானவர் யாரோ அவரை ராஜா என்று விசாரிக்க வேண்டியது. அப்படி வரலன்னு சொன்னா கூட எப்படியாவது பொறுமையாக கூட்டென்று அழைச்சன் விசாரிக்க வேண்டியது. ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல அந்த புகாரை தள்ளி வைக்கலாம். புயலோ மழையோ வீடு இருந்துச்சோ இல்ல வாத்துல ஏதாவது இருந்துச்சோ அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். இந்த ஆசேதா ஸ்டே ஆர்டர்ன்றது என்னன்னு சொல்லியிருக்கா. இது இந்த பிரகரணத்துல 5வது ஸ்லோகத்துல இதை பத்தி என்ன விசதமா பார்க்கணும். இதுக்கப்புறம் 6வது ஸ்லோகம், புகாருக்கு உள்ளானவர் அழைத்து வரப்பட்டார் அப்படின்னு சொன்னா அப்ப அவர் ராஜா என்ன சொல்லுவார், அவர்கிட்ட புகாருக்கு உள்ளானவர்கிட்ட என்ன சொல்லுவார் அப்படிங்கிறத பத்தி 6வது ஸ்லோகத்துல பார்க்கலாம். இது வர்ற பாடங்கள்ல பார்க்கலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஸ்காரம்.